புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனர், 5 தலைமுறையாக ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா 0444596955 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். நன்றி மேம். சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சாம்ப சிவா. அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். குருவே சரணம். வணக்கம் சார். நிறைய உங்ககிட்ட கேள்விகள் இருந்தாலும் இப்ப நேயர்கள் வெயிட் பண்றதுனால அவங்க கிட்ட முதல்ல பேசிட்டு நம்ம தொடருவோம் சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஓகே சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? என்னோட சன் மேடம். மகனுக்காக கேட்க போறீங்க? ஆமா மேடம். ஓகே. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்க சார். பேரு ஸ்ரீராம், 18. துலாம் ராசி, துலாம் லக்னம். துலாம் ராசி, துலாம் லக்னம். ஆமா மேடம். நீங்க சார் கிட்ட பேசலாம். ஐயா, கால் பேசும்போது கொஞ்சம் போன் கரெக்டா வச்சுட்டு பேசுங்க. துலா ராசி, துலா லக்னம், என்ன நட்சத்திரம்ங்கயா? விசாகம் நட்சத்திரம். ரைட், உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா, சன்னு இப்ப காலேஜ் சேர்த்துட்டோம். துவக்க காலத்துல இருந்து படிப்பு மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்குது. இப்ப இப்ப காலேஜ் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுங்க ஐயா, இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜனனகால ஜாதகத்தை உறுதியா போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்க்கணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய அரை நிமிஷம் சொல்றது, 3/4 நிமிஷம் சொல்றதெல்லாம் ஆக்சுவல் ஜோதிட பலன் கிடையாது. உங்க ஜனனகால ஜாதகத்தை ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு குடும்ப ஜோசியர் இருந்தா அதை முறையா கட்டணம் செலுத்தி போய் பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப விளையாட்டுத்தனம் தான் அந்த பையனுக்கு ஜாஸ்தி இருக்குமே ஒழிஞ்சு, அப்ப ஜோதிடரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அதுக்கான பாதை கிடைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும்யா. இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் அவர் அப்படி தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன். எனினும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நம்ம கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான், கஞ்சனூர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதும், உயிர் இருக்கும் வரை கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி கோயில், அனந்த பத்மநாப சுவாமி கோயில்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர மாற்றம் வரும். இதுக்கு ஒரு பெரிய ரெமெடி என்னன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறது. இந்த பையனுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஐயா. நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? எங்க இருந்து சார் பேசுறீங்க? என் பேர் சேகர் மேடம். ஓகே சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? பொண்ணுக்காக மேடம். ஓகே. அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்க சார். 97 பிறந்த நாள். ஓகே. பரணி நட்சத்திரம். நீலாக்கிரண் மை பேரு. ஓகேங்க. லக்னம் கடகம். லக்னம் கடகம். நட்சத்திரம்? நட்சத்திரம் பரணி மேடம். ஓகே ஓகே. நீங்க சார் கிட்ட பேசலாம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சேகர் சார். உங்களோட கேள்வி கேட்கலாம் ஐயா. பாப்பாவுக்கு கல்யாணம் ஐயா, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த பொது மேடை என்பதால் நீங்கள் வந்து அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் தான் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டால் கூட 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய வசீகரம் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். வசீகரம் என்பது அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கும்போதே எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ரொம்ப நல்ல அமைப்புகள் அமைந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை கட்ட பொருத்தம் பார்த்து பண்ணுறது மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு நன்மை கொடுக்கும். என்னைக்காவது முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இல்லைனா உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கய்யா. அது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எனினும் நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் பொண்ணுக்காக ஒரு ஆன்மீக பரிசு நம்ம இன்னைக்கு தரோம். இன்னைக்கு 5 to 6 மணிக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்த கட்டணமும்
வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு அன்புக்காக கொரியரில் உங்களுக்கு அன்புக்காக அனுப்புகிறோம். அந்த பூஜைகளை பண்ணிகிட்டே வாங்க. எனினும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். சார், வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தடைகள்ன்றது ரொம்ப பாடாப்படுத்துது சார். அதாவது தடைகள் மட்டும் தடைகள் இல்லாம வந்துட்டு இருக்கு சார். அந்த தடைகளை உடை தெரியணும் சார். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பா. அதாவது தடைன்னு சொல்லும் பொழுது இதுல எல்லா வகையிலையும் இப்ப நம்ம பேசக்கூடிய எல்லாருமே பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள், இது சின்ன குழந்தையிலேருந்து காலம் வர்த்தமானம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு தடைகள் வருது. இப்போ ஒரு சின்ன இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒழுங்காக படிக்காது. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என் அன்பார்ந்த சனிக்கிழமை நேயர்களே? அப்போது இதெல்லாம் வேற எங்கேயும் இல்லை, தீதும் நன்றும் பிறர் தர வரா. நம்ம என்ன வரம் வாங்கின்னு வந்தோமோ சுயஜாதகப்படி தான் நடக்கும். நம்ம நினச்சிக்கலாம் இந்த குரு பயிற்சி மாற்றும், சனி பயிற்சி மாற்றும், ராகு கேது பயிற்சி மாற்றும். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய சுயஜாதகமே பேசும். இப்போ சின்ன வயசில் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் அந்த டீனேஜ் டயத்தில் யாருக்காவது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சுக்கிர மகாதசை வந்துருதுன்னா அவங்களுக்குலாம் லைஃப்லாம் நல்லா இருக்காது. காரணம் என்னென்னா விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி இருக்கும். நல்லா இருக்காதுன்னா படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். அப்போது சின்ன வயசுலேயே நம்ம பார்க்கக்கூடிய காலங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி தடைகள்லாம் வரும். சரிங்களா? அப்போ இந்த தடைகள்லாம் வருதுன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஜோதிடம் என்றது இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்ச கலையெல்லாம் கிடையாது. ராமாயணம் மகாபாரத காலங்கள்லேருந்தே இருக்கக்கூடிய அற்புதமான கலை. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த வழிபாடுகள் பண்ணணும்னா வழிபாடுகள் பண்ணுறது, தெய்வீக பரிகாரங்கள் பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது அந்த தடைகளை உடைக்கலாங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. சார், ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னாலுமே ஒரு பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க சார். பார்த்தாலே எங்களுக்கு அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு சார். ராகு வந்துச்சுன்னா இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க சார். அது மாதிரி எங்களை தாக்காம இருக்கிறதுக்கோ இல்லை நல்லது நடக்கிறதுக்கோ ஏதாவது வழி இருக்குங்களா? அதில் ஏதாவது நீங்கள் வழி? டெஃபினட்டாங்க. அதாவது பயமுறுத்துறாங்கங்கிற வார்த்தையை விட அது ஒரு உண்மையாகவே பயமுறுத்துகிற பிளானட் தான். அதாவது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000ல் ஒரு 5 பேர்த்துக்கு கொடுப்பார். அப்போ அதுக்கான பாவங்கள் இருக்கணும். அது அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கான தசாநாதன் நடக்கும் பொழுது அவர் கொடுப்பாரே ஒழிஞ்சு எல்லாத்துக்குள்ளாம் ராகு கொடுக்க மாட்டார். அப்போது உங்களுக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் பரம்பரையாக நீங்கள் யாராவது ஜோதிடரை நம்பி இருக்கீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையே. சரிங்களா? ராகு கெட்டதையும் நிறைய கொடுத்துருவார். அவர் சின்னதையும் பெருசாக்கிடுவார். இப்போ ஒருத்தர் சின்ன நோய் இருக்குது, ராகு கெட்ட போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பாவங்களில் எடுத்து வரும்போது நோய் பெருசாக்கி விட்டுருவார். அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த டைம் வரும்போது ரொம்ப பெருசாக்கிடுவார். அப்போ நல்லது கொடுக்கறத விட ராகு கெட்டதை கொடுக்கறது தான் ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு பாதி வருஷங்களில் கெட்டதை கொடுத்துருவார், பின்னாடி இருக்கக்கூடிய காலங்களில் நல்லதை கொடுப்பார். அப்போ அதை ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து இருந்தாலும் இந்த ராகுட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பண்ணுறதை விட அதுக்கான வழிபாடுகள் பண்ணணும். உடனே குடுன்னு ராகு நல்லா அடிக்கிற மைண்டில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் உடனே நீங்கள் அவரோட இதை சொல்லிட்டு அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் தம்ராகும் பிரணமாமியகம்னு சொன்னீங்கன்னா வா உன்னே தான் நான் பார்த்துட்டே இருக்கேன், வா உன்னே 4 போடு போடுறேன் அப்படி தான் சொல்லுவார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும்பொழுது அந்த டயத்தில் போய் குடுன்னு ராகுட்டியே போகக்கூடாது. அதுக்கு தான் சித்தர்களும் மாமுனிவர்களும் ரிஷிகளும் என்ன சொன்னாங்க? கிரகங்களை பிடிப்பதை விட கிரகங்களுக்குள்ள அதிதேவதா, அதாவது அவங்க யாரை வழிபடுறாங்களோ மண்டிக்கிட்டு உருகி தருகி அவங்க யார்கிட்ட வழிபடுறாங்களோ அவங்கள்ட்ட போயிடணும். அப்போ யாரை வழிபடணும்? துர்காதேவி. அப்போ இதுக்காக தான் நவராத்திரி ஏன் பாரத கண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலேயே சாஸ்திரங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக சிறந்த நாடு என்ன அப்படின்னா நம்ம நாடு தான். சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய காலங்களில் ஏன் நவராத்திரி வச்சாங்க? இந்த நவராத்திரி வச்சதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் நீங்கள் துர்கையை வழிபட எத்தனையோ பேர் நீங்கள் 2019லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன எத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க? காரணம் என்ன? எல்லாம் அந்த துர்கையோட கருணை தான். இப்போ இந்த துர்கையை நீங்கள் வழிபட சில பேர்லாம் பயமுறுத்துவாங்க உங்களை. வீட்டில் துர்கையை வழிபடக்கூடாது, துர்கையை வழிபட்டால் கஷ்டம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. துர்கையை நீங்கள் வழிபட்டால் வெற்றி தான் கிடைக்கும். அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்ட காலங்கள் ரொம்ப கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் துர்கையை வழிபடும் பொழுது அதோட தன்மையை குறைப்பா.
அம்பாள். அப்போ அதை விட உங்களுக்கு பராக்கிரமமான சக்தியை கொடுப்பா. அப்போ நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட 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 இப்போ நவராத்திரி நடந்துட்டு இருக்கு. நவராத்திரி நடக்கக்கூடிய காலங்களில் துர்கா தேவியை விடாமல் வழிபடுங்க. அதை நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாயரட்ச நேரம், அதாவது சாயங்கால நேரத்தில் நவராத்திரி தான், கார்த்தாலலாம் பண்ணக்கூடாது. ராத்திரி நேரங்களில் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் எது சாயங்கால நேரம் இருக்கோ அப்போ மனசார துர்க்கை அம்மனை நினச்சி 2 திரி விளக்க போட்டு மனசார கும்பிட்டுட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இதில் வந்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், இல்லை உங்கள் குடும்பத்துக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து பூஜைகள் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எளிமையான கட்டணங்கள் நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் அந்த பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கான பிரசாதங்கள்லாம் வருஷம் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதே போல் தான் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். துர்க்கையை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். ராகுவோட தன்மைகள் வரும்பொழுது துர்க்கையை நீங்கள் தொடர்ந்து அந்த ராகு மகாதசையில் வழிபட 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 துர்க்கையை பிரதானமான தெய்வமாக வழிபடணும். அதே மாதிரி பத்ரகாளி, அந்த பத்ரகாளி வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, வாராகி வழிபாடு, இவங்களெல்லாம் கலந்து நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய, அதே மாதிரி நரசிம்ம சுவாமி வழிபாடு, இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்ய 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 செய்ய, பிரத்யங்கரா வழிபாடு, இந்த வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது அதோட தாக்கத்தும் வந்து உங்களுக்கு குறையும். நான் என்ற ஆணவம் குறையும். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், இந்த துர்கை பூஜைன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது ராகு மகாதிசை நடக்கிறவங்க தான் பண்ணணுமா இல்ல எல்லாருமே பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். அதே போல குடும்பத்துல ஒருத்தருக்கு இருந்தாலும் பண்ணலாமா? யாரு அவங்க தான் பண்ணணுமா? தாராளமா எல்லாருமே பண்ணலாம். அது இல்லாம ஒருத்தருக்காக அவங்க குடும்பத்தில் இருக்கிற வேற ஒருத்தர் வழிபட்டாலும் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஏன் வீட்டில் வழிபட சொல்கிறோம்னா அன்பர்களே, வீட்டில் வழிபட சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கா ராகு மகாதசை இருக்குது, 1க்கு 2 பேருக்குலாம் இருந்துருச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ வந்துருச்சுன்னா விளக்கு கூட ஏற்ற முடியாது. இது உண்மை, சரிங்களா? அப்போ தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நெருங்கணும்னு நினச்சாலும், ஏன்னா அவர் இருட்டு, பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க, ராகு என்பவர் இருட்டு, சரிங்களா? அப்படிங்கும்பொழுது அவர் அந்த மாதிரி விஷயங்களே விட மாட்டார். அப்போ அந்த ராகு மகாதசை வரும்போது பாருங்களேன், அது உக்ரமான இடத்துலலாம் அந்த பிளேஸ்மெண்ட்லாம் ஆயிடுதுன்னா நான் அப்படிம்பாங்க, சாந்தமாக இருந்திருப்பாங்க. இந்த செவ்வாய் மகாதசைலாம் வந்து முடிஞ்சு தான் அடுத்து ராகு வருவார். வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ குயின்றது மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ராகு மகாதசை வந்தோன்னா அவங்களோட ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி, நான் தான் அப்படிம்பாங்க, நான் தான் அப்படிம்பாங்க. அப்போ அவங்கள்ட்டலாம் பேசவே முடியாது. அப்போது அவங்கள விட பவர்ஃபுல்லாக அந்த கேரக்டரை மாற்றக்கூடியதை அப்படியே சாந்தம் பண்ணக்கூடியது யார்? அவங்களோட உக்ரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய துர்கா, அதே மாதிரி வாராகி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்ரகாளி, இவங்களை வழிபடும் போது சாந்தமாக மாறிடுவாங்க. அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், அது கால சர்ப தோஷமாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ராகு மகாதசைலாம் வந்துருதுன்னா அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர், நான் சொல்லக்கூடியதெல்லாம் சத்தியமாக உண்மை, கீழே இருக்கவங்க கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், இந்த ராகு மகாதசை வரும்போது அவங்களுக்குலாம் வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். இதில் சில பேருக்கு அந்த ராகு மகாதசை முடியும் போது, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, இப்போ கிருத்திகா நட்சத்திரம் இருக்காங்க, இப்போ கிருத்திகா நட்சத்திரம் இருக்கும்போது மேஷராசி மேஷ லக்னம் வச்சுக்கலாங்க. அப்போ நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராகு மகாதசையில் சுக்கிரனோட முதல் பாகம் வரைக்கும் தொடச்சி எடுத்துரும். அப்போது அந்த வரக்கூடிய காலங்களில் சுக்கிரனுக்கு 2ஆம் பாகம் வரக்கூடிய காலங்கள்லேருந்து சுக்கிரன் வந்ததுக்கப்புறம், சூரியன் வந்ததுக்கப்புறம், சந்திரன் வந்ததுக்கப்புறம், செவ்வாய் வந்ததுக்கப்புறம், இந்த குரு மகாதசை தொடர்றதுக்குள்ளே பார்த்தா அதுவும் அவங்க ஜாதகத்தில் குருலாம் சூப்பராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கை ஒரே ஜாலி தான். நான் ஏன் சொல்கிறேன், ராகு கொடுப்பார், எப்போ கொடுப்பாருன்னு இருக்குது ஜனன கால ஜாதகத்தில். அது வந்து அந்த காலங்கள் வரும்போது சில பேருக்கு முன்னாடி கொடுப்பார், முன்னாடி கொடுத்தா பின்னாடி அடிச்சிருவார், பின்னாடி அடிக்கிறார்னா முன்னாடி கொடுப்பார், இப்படி தான் கணக்குங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள்லாம் வழிபாடுகள் செய்ய செய்ய துர்க்கையை வழிபடும் போது நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். சார், இப்போ துர்க்கை வழிபாடை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது கோயிலுக்கு போய் எலுமிச்சம் விளக்கெல்லாம் போடுவோம் சார். அதுவே வந்து சில பேர் வீட்லேயும் வந்து துர்க்கையை வழிபடணும்னு சொல்லிட்டு எலுமிச்சம் விளக்கு, தேங்காய் விளக்கு அப்படிலாம் போடுறாங்களா சார்? கரெக்டாக வழிபாடு முறை எப்படி சார்? இதில் வந்து கரெக்டு தப்புன்னு சொல்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சுவாமியை வழிபடணும், அவ்வளோதான். அப்படிங்கும்போது இதுதான் ரைட்டு, இந்த வழிபாடு மட்டுமே சிறந்த வழிபாடு அப்படின்னு யூடியூப்புக்கு இதுக்காகலாம் நம்ம பேச முடியாது. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை ஒவ்வொரு மாதிரி. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒருவேளை நவராத்திரி பூஜை உங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொலு வச்சு கொண்டாடக்கூடிய குடும்பமாக இருந்தீங்கன்னா அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க, அதோடு சேர்த்து இதையும் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிறது நாங்கள் செய்கிறதா கரெக்டு, நீங்கள் செய்ய அப்படிலாம் இல்லை. அதனால் எப்படி வேணால் கும்பிடுங்க, ஆனால் கும்பிடுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ஒருவேளை இத்தனை நாள் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிறத செய்யுங்க. டெய்லி அந்த நவராத்திரி முடிகிற நேரத்தில் சாயங்காலம் நான் சொல்கிறதே எளிமையான தாந்திரிக பூஜை, சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. 3 அதாவது வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருந்தால், சரியா, 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை முக்காலாக வெட்டுங்க, 3/4 வெட்டுங்க. ரத்த சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அதில் போடுங்க. போட்டுட்டு கீழே என்ன பண்ணுங்க, ஒரு கவர் வச்சுக்கோங்க. மனசார நீங்கள் என்ன நினைக்கணும்னா, துர்காதேவியே நான் இந்த மாதிரி இந்த பூஜை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நீதாம்மா அந்த தடையை உடச்சி கொடுக்கணும் அப்படின்னு மனசார நினச்சிண்டு
அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா புழியணும். யாரையும் மனசில் நினச்சக்கூடாது இதனால எனக்கு வந்தது அதனால பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நினைக்காம துர்கைகிட்ட சரணாகதி அடைஞ்சு ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடணும், 2வது எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சிடணும், 3வது எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு அதை கையோடு கட்டிட்டு வெளியே பின்பேக் இருந்ததுன்னா தூக்கி போட்டு எங்கேயும் கால் படாத இடத்துல ஒருவேளை அது கீழே ஏதாவது சொட்டி இருந்ததுன்னா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் இதை எப்போ பண்ணணும்னா நீங்கள் படையல் போடுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கே புரியும், இந்த நவராத்திரி முடிஞ்சிட்டு கொஞ்சம் காலங்கள்லேயே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இது ஒன்று. நீங்கள் டெய்லி நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழ விஷயங்களை வந்து டெய்லி செய்யணுமா? டெய்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி காலங்களில் செய்யலாம். இல்லை ராகு மகாதசை கடுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதகத்தில் சரிங்களா ராகு எந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரனோட வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலங்களில் 18-12 ராகு காலங்களில் செஞ்சால் ரொம்ப விசேஷம். அதுக்குன்னு 1.5 மணி நேரம் பூஜை பண்ணணும்னா அவசியமே கிடையாது. அதில் கடைசியாக அமிர்த கடிகை நேரத்தில் கடைசி 1/2 மணி நேரத்தில் மனசார துர்க்கை அம்மனை நினச்சிட்டு நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தை புளிச்சு விட்டுட்டு அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு, குறிப்பாக பேரிச்சம்பழம் வைக்கலாம். பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து கொஞ்சோட தேன் கலந்து வைக்கலாம். எளிமையான வழிபாடு. சுவாமி வந்து இதை கொடு அதை கொடு அப்படிலாம் கேட்கலங்க. அன்பாக நீங்கள் பண்ணலாம். சண்டி பாராயணம் தெரிஞ்சால் சண்டி பாராயணம் பண்ணலாம். துர்கா சாலிசா தெரிஞ்சால் துர்கா சாலிசா சொல்லலாம். துர்க்கை அம்மனோட அஷ்டோத்திரங்கள் சொல்லலாம். அம்பாளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ராகு மகாதசனாலேயோ ஜாதகத்தில் ராகுனாலேயோ பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துர்க்கையை பரிபாலனம் செய்ய பரிபாலனம்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், துர்க்கையை வழிபடுபவர்கள் வந்து ஜெயிப்பார்கள். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா துர்காதேவி வந்து என்னன்னா பிரம்மா, விஷ்ணு, மகாதேவரும் சேர்ந்து தான் உருவாக்குனது தான் வந்து பார்த்திங்கன்னா துர்காம்மா. அப்போது இவங்க 3 பேருக்கும் சரி. அப்போது இதோட தன்மையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதுவும் நவதுர்கை ஸ்வரூபமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது இன்னும் சௌக்கியமாக இருப்பீங்க. நவதுர்கையோட ஸ்வரூபமாக நீங்கள் வழிபட இந்த ராகு மகாதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக ஒரு கோயில் சொல்லணும் அப்படின்னா நம் தாய் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தாராசுரம் பக்கத்தில், கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது. அங்கே குறிப்பாக நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தேனுபுரீஸ்வரரை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஞானாம்பிகை சன்னதிக்கு போயிட்டு ஞானாம்பிகைகிட்ட முன்னாடி போயிட்டு அந்த ராகு மகாதசையில் பாதிக்கப்பட்டவங்கள உட்காத்தி வைங்க. அங்கே தான் விஸ்வாமித்திரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம ரிஷி பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் கொடுத்தார். நான் சொல்லிகிட்டே இருப்பார் விஸ்வாமித்திரர். அப்போ இதெல்லாம் அவர் கோவம் வந்து தான் அவர் பிரம்ம ரிஷி பட்டமே கிடைக்கல. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் என்ற ஆணவம் இனிமேல் எனக்கு இருக்கவே கூடாது, நீதாம்மா எல்லாம், நீ தான் காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆணவம் குறையும். அப்போது அதை வழிபட்டுட்டு அங்கே ஞானாம்பிகையை வழிபட்டுட்டு அதே போல் அங்கே முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை வழிபட்டுக்கிட்டே வாங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ விஷ்ணு துர்க்கையை வழிபடுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி துர்காதேவியோட ஃபோட்டோவை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபோட்டோவாக பார்க்காதீங்க. துர்கா அம்மா உங்கள் வீட்டுக்கு வரவே எப்பேற்பட்ட இருட்டு இருந்தாலும் உடச்சி கொடுத்துருவாங்க. அவளை வந்து உக்ரஸ்வரூபினியாக பார்க்காதீங்க. அந்த காலங்களில் ராகு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடுகள் செய்தால்தான் அவங்க நிலைக்கு வருவாங்கன்றத பணிவோடு சொல்கிறேன். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக சார். அதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லை, எளிமையான வழிபாடுகளையும் சொல்லிங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி மேடம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து டி நகரில் அலுவலகம் இருக்குது. முறையான கட்டணம் செலுத்தி நேராக வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சந்திக்கலாம். அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டையில் நமக்கு அலுவலகம் இருக்குது. மலைக்கோட்டை பக்கத்தில் தேவைப்படுறவங்க முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தி வந்து பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம், ஸ்கைப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நண்பர்களே. இது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து ஆன்மீக நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் லைவ் செஷன்ஸும் பண்ணுறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கலாம் நண்பர்களே. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.